Hello students, welcome to Hiba Max 11th Standard Max Chapter 5 Exercise 5.4 Second question எப்படி solve பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். Find cubic root of 1001 approximately அப்படின்னு கொடுத்துட்டு up to 2 decimal places கொடுத்துருக்காங்க. And இந்த question வந்து நிறைய வாட்டி கேட்ட question, ஸோ கவனமாக பாருங்க. 2 decimal places தான் கேட்டிருக்காங்க. ஸோ 2 வேல்யூ வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டா போதும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் சொல்யூஷனில் given என்னன்னு எழுதிக்கலாம். cubic root of 1001. இப்போ cubic root of 1001 நான் split பண்ணி எழுதலாம் இல்லையா? first 1001 இந்த cubic root 1/3 ன்னு மாற்றி எழுதுறேன். அடுத்தது இதை 1000 plus 1 பவரில் 1/3 1001 1000 plus 1 ன்னு மாற்றி எழுதிக்கிறேன். அடுத்து நான் என்ன பண்ணணும், எனக்கு எப்போவுமே ஃபார்மேட் எப்படி வரணும், 1 plus x தான் வரணும் இல்லையா? 1 plus x whole power n தான் வரணும். ஸோ இங்கே 1 வரணும்னா 1000 நான் வெளியே எடுக்க போகிறேன் சரிங்களா? 1000 நான் வெளியே எடுத்தால் தான் இங்கே 1/ன்னு வரும். 1000 நான் இப்போ வெளியே எடுக்க போகிறேன். ஸோ 1 ப்ளஸ் இங்கே 1000 இல்லாதனால 1/1000 பவரில் 1/3. இப்போது இந்த 1/3லேருந்து தான் 1000 எடுத்தனால 1000க்கு 1/3 வருமா? இப்போ 1000 மாற்றி எப்படி எழுதலாம், 10 கியூப்னு எழுதிக்கலாமா? 1000ல் 3 0 வருது. ஸோ 10 power cube இன்ட்டு ஆல்ரெடி அங்கே 1/3 இருக்கு. தட் இன்ட்டு 1 ப்ளஸ் 1/1000 பவர் 1/3. நெக்ஸ்ட் லைனில் 3 கேன்சல் ஆனால் இங்கே 10 மட்டும்தான் இருக்கும். பேலன்ஸ் 1 ப்ளஸ் 1/1000 1/3. இப்போ இந்த ஃபார்மேட்டில் எக்ஸோட வேல்யூ செக் பண்ணும். எக்ஸோட வேல்யூ 1/1000, ஏன்னா 1 ப்ளஸ் வர்றதா எக்ஸ் இல்லையா? இப்போ இந்த 1/1000 வேல்யூ வந்து லெஸ் தென் 1 இருந்தால் தான் நான் என்ன பண்ண முடியும், பைனாமியல் எக்ஸ்பான்ஷனை வந்து சால்வ் பண்ண முடியும். இப்போ இது 1/ல இருக்குது, இதோட 0.001 வருமா? டினாமினேட்டரில் 3 0 இருக்குது. ஸோ 3 நம்பர் தள்ளி ஒரு பாயிண்ட் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து லெஸ் தென் 1 தான், 1 விட இது கம்மி தான். therefore binomial expansion is valid அப்படின்னு எழுதணும். எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும்னு எழுதிட்டு நெக்ஸ்ட் இனி நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். cubic root of 1001 is equal to 10 into அங்கே நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் இல்லையா, அதை எழுதணும். 1 ப்ளஸ் இப்போ இந்த 1/1000 நான் 0.001ன்னு எழுதிக்கிறேன். 1/3. இப்போ இது 1 + x ஃபார்மேட்டில் இருக்கா இல்லையா? இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணலாம். இந்த 10 வந்து நமக்கு ஆல்ரெடி வெளியே இருக்காது, அப்படியே இருக்கட்டும். இதோட ஃபார்முலா எழுதிக்கலாமா? சைடில் 1 + x whole power n is equal to, ஃபார்முலா பாருங்க, 1 + n into x plus n into n minus 1/2 factorial into x square. கிளியரா? இந்த ஃபார்முலா எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் நான் ஒரு வாட்டி எழுதிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு 1 ப்ளஸ் இப்போ என்னோட வேல்யூ என்ன, 1/3. எக்ஸோட வேல்யூ என்ன, 0.001. 1 ப்ளஸ் n into x, என்னோட வேல்யூ 1/3, எக்ஸோட வேல்யூ 0.001 ப்ளஸ் n into 1/3 into n minus 1, 1/3 minus 1 into x square 0.001 whole square divided by 2 factorial. இதோட நம்ம சால்வ் பண்ணிடலாம். இது வரைக்கும் முடிச்சுக்கலாம். approximately அப்படின்னு எழுதிட்டா போதும். நெக்ஸ்ட் லைனில் 10 into 1 plus 0.001 divided by 3ன்னு எழுதலாமா? ஏன்னா by 3 இருக்குது, 1/3 இருக்குது. ஸோ 0.001 divided by 3 plus 1/3 அப்படியே இருக்கட்டும். இப்போ இதை சால்வ் பண்ணலாம். 3 1s are 3, 1 minus 3, அப்போ -2/3ன்னு கிடைக்கும். divided by 2 factorial, அப்போ 2 into 1 that into 0. இங்கே பாருங்க 0, இதை ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் எனக்கு 5 zeros வரும், அது எழுதிக்கலாம். ப்ளஸ் டாட். இப்போது கேன்சலேஷன் பார்க்கலாம். 10 எழுதிட்டேன். 1 ப்ளஸ் இப்போ 100 3ஆல் டிவைட் பண்ணால் 33 வருமா? ஸோ 0.0033ன்னு எழுதிக்கோங்க. ரொம்ப சிம்பிள், சால்வ் பண்ணி பார்க்கணுன்லாம் இல்லை. 0.001 இருக்கா? 1/3 சால்வ் பண்ணும்போது என்ன வரும், 0.333 வரும் இல்லையா? ஸோ அதுதான் எழுதியிருக்கேன், ஒரு 0 எக்ஸ்ட்ரா வரணும். 0.00033. நெக்ஸ்ட்டு மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ மைனஸ்
இந்த 2 என்ன ஆகிடும் கேன்சல் ஆகிடும். இப்போ மேலே இருக்கிற நம்பர் அப்படியே எழுதிடுங்க 0.12345 டிவைடட் பை 3 3s ஆர் என்ன இருக்குது 9 அது அப்படியே எழுதிக்கலாம் சரிங்களா. n ப்ளஸ் இன்னும் நிறைய நம்பர்ஸ் வரும். நெக்ஸ்ட் லைனில் 10 into 1 plus அப்போ 1 plus 0 1 1.00033 minus இப்போ 1 by 9 சால்வ் பண்ணலாம். 1 by 9 சால்வ் பண்ணால் பாயிண்ட் வச்சா 0 1s are 9 பேலன்ஸ் 1 திருப்பி பாயிண்ட் இருக்கனால 0 திருப்பி 1s are 9 திருப்பி 1 வரும். ஸோ 0.11111 ஆன்சர் வரும். அதை தான் நான் எழுத போகிறேன். பட் இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும்போது 0.000011 எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் ப்ளஸ் எழுத வேண்டாம். இப்போ நெக்ஸ்ட்டு இதை ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணாலே போதும் சரியா. இதை மைனஸ் பண்ணுறதுக்கு 1 2 3 4 5 பட் நமக்கு இங்கே வந்து 6 0வே வரும். அப்புறம் 2 நம்பர் வரும் அதையும் எழுதிக்கணும். 0.12345 இது 10 மாறிடும். இது 9 இது 9 இது 2. ஸோ 10ல் 1 போனால் 9 8 9 2 3 0 0 0.1 1.00032989. இப்போ கொஸ்டின்லேயே சொல்லியிருந்தாங்க 2 டெசிமல் பிளேஸ் வரைக்கும் எடுத்தால் போதும். ஸோ இங்கே 000 வந்துருச்சு. அதுக்கப்புறம் 3க்கு அப்புறம் 2 இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 000 3 2 9 இருக்கா இதோட ஸ்டாப் பண்ணலாம். அப்போ 9னா இங்கே ப்ளஸ் 1 ரவுண்ட். ஸோ 10 into 1.00033ன்னு எழுதிடுங்க. 2 + 1 3ன்னு எழுதிடுங்க. அண்ட் இதோட ஆன்சர் அப்ராக்சிமேட்லி 10ஆல் மல்டிபிள் பண்ணும்போது ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். 10.0033. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? கால்குலேஷன் கூட சைடில் செஞ்சு காமிச்சிட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான சம் தான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.